தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நக்கிரன் பிரகாஷ் நீச்சை நான் உங்கள்கிட்டருந்தே தொடங்குறேன். மார்ச் மாதம் 2025ஆம் தேதி இபிஎஸ் டெல்லியில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்தை பார்க்கறதுக்காக போகிறதா சொல்லிட்டு அமித்ஷாவை பார்க்க போனார். நேற்றைக்கு செங்கோட்டையன் மன நிம்மதிக்காக ஹரித்வார் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இன்றைக்கு செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறாரு, அப்பாயின்மெண்ட் கேட்டேன், கிடைச்சது, ஒன்றிணைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு புள்ளிக்காக போயிட்டுருக்காரு. ஆக மொத்தத்தில் அதிமுகவுடைய பிரச்சனை இப்போ அமித்ஷாவுடைய கண்ட்ரோல்குள்ளே வந்துருச்சா? இப்போ அமித்ஷாவுக்கிட்ட செங்கோட்டையன் சென்றிருப்பதன் மூலமாக அமித்ஷா எப்படி இந்த விஷயத்தை கையாள போகிறார்? அமித்ஷா தான் டோட்டல் கண்ட்ரோல் ஆஃப் ஏடிஎம்கே அப்படின்றத மறுபடியும் அவர் நிரூபிச்சிருக்கார். நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் பிஜேபி ஏடிஎம்கே லீடர்ஸ் போய் பிஜேபி தலைவர்களை பார்க்கறது உசிதமே அல்ல. ஏற்கனவே செங்கோட்டையன் இதே போல் ஒரு பிரச்சனை பண்ணும்போது இதே நிர்மலா சீதாராமனையும் அமித்ஷாவையும் பார்த்தார். அப்போது அவங்க கூட்டணிக்குள்ளே இல்லை, ரைட்டுங்களா? இப்போது பிரச்சனை முத்தி அவர் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் பொழுது அவரை கூப்பிட்டு அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமனும் இன்னும் ரயில்வே மினிஸ்டரும் பார்த்தாராம, என்ன ஸ்கீமை டிஸ்கஸ் பண்ணாருன்னு தெரியல. அங்கே போய் ரயில்வே ஒருங்கிணைகிறதுக்கு ஏதாவது ரயில் பாலம் போடுறதுக்கு போனாரான்னு தெரியல. அந்த மாதிரிலாம் பார்த்துருக்காங்க. ஸோ ஏடிஎம்கேவுடைய டோட்டல் கமாண்ட் அமித்ஷா தான், அமித்ஷா மூலமாக தான் வருது அப்படின்றது இருக்குது. ஏன்னா உங்களுக்கு செங்கோட்டையன் சாதாரண ஆள் கிடையாது. அவர் சேலஞ்ச் பண்ணது, கெடு விதித்தது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு தான் கெடு விதித்தார். 15 நாட்களுக்குள்ளே நீங்கள் எல்லாரையும் ஒருங்கிணைக்கலைன்னா உரிய நடவடிக்கை 10 நாட்களுக்குள்ளே ஒருங்கிணைக்கலைன்னா உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்ன்றது அவர் ஒரு சேலஞ்சாகவே சொன்னார். இஸ் அ டைரக்ட் சேலஞ்ச் டு இபிஎஸ். அதாவது ஒருங்கிணைக்கிறாங்க அப்படின்ற பிரச்சனை வெறும் தென் மாவட்ட பிரச்சனை, தஞ்சை மாவட்ட பிரச்சனை இல்லை, அது கொங்கு பெல்ட்லேயும் பிரச்சனை, இல்லைங்களா? தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓபிஎஸ் வந்துடுவார். டெல்டாவை பொறுத்த வரைக்கும் நம்ம சசிகலா தினகரன் வந்துடுவாங்க. அப்புறம் கொங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ செங்கோட்டையன். அது இல்லாமல் அவர் சொன்ன ஆங்கிளில் பார்த்திங்கன்னா ஒரு 5 அமைச்சர்கள் போய் எடப்பாடியை பார்த்து அவங்க ஒருங்கிணைக்கிறீங்களா இல்லையான்னு கேட்டு வந்திருக்காங்க. அவங்க அதோட எக்ஸ்டென்ஷன் தான் இப்போ திடீர்னு ஒரு செங்கோட்டையன் வர்றதும், அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறதும், இபிஎஸ் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறதும், திடீர்னு அவர் போய் அமித்ஷாவை பார்க்குறதும், ரயில்வே மினிஸ்டரை பார்க்குறதும், ஃபினான்ஸ் மினிஸ்டரை பார்க்குறதும், இதெல்லாமே டோட்டலாக இந்த ஒருங்கிணைப்பாளர் பிரச்சனையே உருவாக்குறது பிஜேபி தான். புரியுதுங்களா? அவங்களுக்கு தான் ஒருங்கிணைப்பு தேவை. இந்த பிரச்சனையை உருவாக்குறதே பிஜேபி. அந்த புள்ளியில் தான் எப்படி சொல்கிறீங்க? இப்போது சென்னையில் அதிமுக பாஜகவினுடைய கூட்டணி உறுதி செய்யக்கூடிய நிகழ்ச்சி ஒரு நட்சத்திர ஹோட்டலில் நடக்கிறப்போ அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பு பற்றியும் கேள்வி எழுப்பப்பட்டது செய்தியாளர் மூலமாக. அப்போ சொல்கிறாங்க, அதிமுகவோட உட்கட்சி பிரச்சனைகளுக்குள்ளே நாங்கள் தலையிட மாட்டோம்னு சொல்லி கடந்து போனதுக்கு அப்புறமும் அமித்ஷாவிட்ட செங்கோட்டையன் போகிறது அப்படின்றது கூட்டணி வைத்து கொண்டே செங்கோட்டையன் தூண்டிவிட வேண்டிய லாஜிக் புள்ளியை ஏன் பாஜக கட்டமைக்குது? சார், அமித்ஷா இது வரைக்கும் எடப்பாடி தான் முதல்வர்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா? 3 டைம் அவர் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. நீங்கள் சொல்கிற அந்த உட்கட்சி பிரச்சனையில் தலையிட மாட்டேன்னு அவர் பேட்டி கொடுத்தப்பவும் சரி, அவர் எடப்பாடி தான் தலைவர்னு அவர் முதலமைச்சர்னு அவர் சொல்லவே இல்லை. அது பத்திரிகை பேட்டி ஒன்று கொடுத்ததுலேயும் அவர் சொல்லவே இல்லை. அதே மாதிரி ஃபஸ்ட்டு விஷயத்தில் டெல்லியில் அவர் மீட் பண்ணும்போதும் எடப்பாடி தான் முதலமைச்சர்னு அவர் சொல்லவே இல்லை. அப்போது அவங்களுக்கு அதில் ரிசர்வேஷன் இருக்குது. அவங்களுக்கு எல்லா இடத்துலையும் இந்தியா முழுக்க பல இடங்களில் என்டிஏ கூட்டணி அப்படின்னு தான் பண்ணுவாங்க. நீங்கள் சிரக் பாஸ்வானுக்கும் நிதிஷ்குமாருக்கும் பீகாரில் வந்த தகராறும் சரி, அதே மாதிரி அஜித் பவாருக்கும் ஷிண்டேக்கும் மற்றவங்களுக்கும் பிஜேபிக்கும் வந்த தகராறு இருந்தாலும் சரி, சிவசேனாவை உடைச்சப்பவும் சரி, என்சிபியை உடைச்சப்பவும் சரி, நிதிஷ்குமாரை டம்மி பண்ணிவிட்டு ஒரு டம்மி முதலமைச்சர் மாதிரி அவரை கொண்டு வந்தப்பவும் சரி,
அங்கெல்லாமே வந்து பாஜக வந்து செகண்ட் பிடில் ப்ளே பண்ணவே இல்லை. அங்கெல்லாமே வந்து என்டிஏ கூட்டணின்னு தான் சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் நிதிஷ்குமாருக்கு கம்மியாக சீட்டு வந்தப்போ கூட அவரை முதல்வர் ஆக்குறாங்க. ஏன்னா என்டிஏ கூட்டணி அப்படின்ற அடிப்படையில் தான் முதல்வர் ஆகுறாங்க. அதே ஃபார்முலா தான் இங்கேயும். இங்கே ஏகப்பட்ட கட்சிகள் இருக்குது. இப்போ டிடிவி தினகரன் என்ன சொன்னார், நாங்கள்லாம் ஆல்ரெடி என்டிஏல இருக்கோம், எடப்பாடி பழனிசாமி தான் புதுசாக வந்து சேர்ந்துருக்காரு என்டிஏக்கு அப்படின்னு அவர் முதல்ல வெல்கம் நோட்டில் அவர் சொன்னார். இன்றைக்கி வேறு நோட்டில் அவர் பேசுகிறார். இல்லை, இப்போ அங்கே தான் நீங்கள் பேசுகிறப்ப சொல்கிறீங்க என்டிஏ கூட்டணியை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் எடப்பாடி கே பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு அமித்ஷா சொல்லலை அப்படின்னு சொல்லும்பொழுது, எடப்பாடி பழனிசாமியே விலக்கி வைத்துவிட்டு ஒரு புதிய அணியை கட்டுறதுக்கு பாஜக திட்டம் போடுதா, அல்லது பாஜக தான் லீட் எடுக்கணும், தான் ஆட்சியை கைப்பற்றணும் அப்படின்ற இடத்தை நோக்கி மறைமுகமான காய் நகரத்தினுடைய ஒரு பகுதியாக செங்கோட்டையனை பயன்படுத்துதா? தான் லீட் எடுக்கணும், தான் ஆட்சி அமைக்கணும், 117 சீட்டு வந்து தனக்கு வரணும், பாதி சீட்டில் தான் அதிமுக நிற்கணும், அந்த 117 சீட்டை வந்து நான் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன். அது டிடிவியாக இருக்கட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், சசிகலா ஆகட்டும், நம்ம இப்போ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு ஜான் பாண்டியன், நான் வந்து பிஜேபியில் சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னு இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் உட்பட எல்லாருக்கும் வந்து நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன். ஏன்னா நான் 18% வாக்குகள் வந்து பார்லிமெண்ட் தேர்தலில் நான் வாங்கிட்டேன். நீங்கள் 19% சம்திங் தான் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. ஆகவே 117 சீட்டை எனக்கு கொடுத்துருங்க, நான் மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு பண்ணுறேன். அப்போது 117 சீட் நீங்கள் நிற்கும்போது நீங்கள் கண்டிப்பாக தோப்பீங்க, பல சீட்டுகளில் நீங்கள் தோப்பீங்க. அப்படின்னா நீங்கள் அடுத்து ஆட்சி அமைக்கணும்னா பாஜக தயவோடு தான் ஆட்சி அமைக்கணும். பாஜக கூட்டணி இடம்பெறக்கூடிய ஆட்சியை தான் நீங்கள் அமைக்கணும். ரைட்டுங்களா? தாமரை மலர்றது மட்டும் இல்லைங்க, தாமரை அதிகாரத்தில் வருவதற்கான ஒரு டாக்டிக்கல் லைன். அதில் வந்து இவங்க முழுக்க ஏடிஎம்கேவை வந்து அங்கே நிதிஷ்குமாரையும் சிவசேனாவையும் பண்ண மாதிரி இவங்க ஏடிஎம்கேவை டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கான ப்ராசஸில் ஆரம்பிக்கிறதுனால தான் இங்கே ஒரு வட்டச் செயலாளர் தகராறு பண்ணால் கூட நாளைக்கு நேராக போயிட்டு அமித்ஷாவை பார்ப்பான். ரைட்டுங்களா? இவங்க கட்சிக்குள்ளே ஒன்றிணைகிறதுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது. அண்ணாமலையும் நாகேந்திரனும் ஒன்றிணைவார்களா? 2 பேருக்கும் பிரச்சனை இருக்குல்ல. இவங்க கட்சிக்குள்ளே ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை இருக்குல்ல. அதெல்லாம் இவங்க ஒன்றிணைப்பாங்களா? ஒவ்வொரு கட்சிக்குள்ளேயும் ஒவ்வொரு தலைவர்களுக்கும் இடையே பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் இவங்க ஒன்றிணைப்பாங்களா? இந்த ஒன்றிணைன்ற லிஸ்ட்டு வந்து ஓபிஎஸ்ல ஆரம்பித்து இன்றைக்கி செங்கோட்டையன் வரைக்கும் வந்து நிற்குது. நாளைக்கு இது இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகாதுன்றதுக்கு என்ன அந்த புள்ளி தான். இப்போ ஓபிஎஸ் ஆரம்பித்து செங்கோட்டையன் வரை இருக்கக்கூடிய இந்த டிராவலில் எல்லா இடத்துலையும் இபிஎஸ் தானே ஜெயிச்சிருக்கிறாரு. அப்போ நாளைக்கு செங்கோட்டையனை வச்சு ஒரு ரிபல் உருவாக்கி அல்லது ஏக்நாத் ஷிண்டே அல்லது உத்தவ் தாக்கரே அணியை உருவாக்குற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குனா, பாஜக கூட்டணி எனக்கு வேணாம், நாங்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்து ஜெயிக்கிறோம் அல்லது தனித்து நாங்கள் களம் காண்றோன்னு ஒரு துணிச்சலான முடிவை எடுத்தாருன்னா பாஜகவுக்கு தானே பாதகம் அது சார். அந்த மாதிரி அவர் எடுத்தாருன்னா ஓகே சார். அவரும் வந்து எடுக்க மாட்டார்ன்றதுக்காக தானே அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு அவர் ஹரித்வார் போகிற மாதிரி 4 காரில் போய் 5 காரில் போய் அமித்ஷாவை பார்த்து பேசிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அவர் வர்றாரு. ரைட்டுங்களா? அப்போது அவருக்கு அங்கே பிஜேபியோட சேர்றதுக்கான மறைமுகமான செக் என்னன்றது தெரியணும். ரைட்டா? இன்னைக்கு கிட்டத்தட்ட செங்கோட்டையன் மீது நடவடிக்கை எடுக்கிறது உட்பட எல்லாத்தையுமே பிஜேபியோட கன்சல்ட் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. ஆனால் ஏன்னா கூட்டணி கட்சியில் பிரச்சனை வரும்போது கன்சல்ட் பண்ணி தானே எடுப்பாங்க. அப்படி ஒரு விஷயம் நடந்த பிறகும் அவரை கூப்பிட்டு இவங்க பார்க்குறாங்க அப்படின்றது வந்து அதிமுகவுக்கு விரோதமான செயல் தானே இது. ரைட்டா? 1 மணி நேரம் சார் செங்கோட்டையன் கிட்ட பேசியிருக்காங்க. 1 மணி நேரம் 1 ஹவர் டிஸ்கஷன் தான் வந்தது. 1 ஹவர் டிஸ்கஷன் செங்கோட்டையனோட நடத்தியிருக்காங்க. அந்த 1 ஹவர் டிஸ்கஷன் அந்த லாஜிக் தான் புரியல. செங்கோட்டையனை நீக்குவதற்கான டிஸ்கஷனை அமித்ஷாவோட பேசிட்டு தான் முடிவெடுப்பாங்கன்னு சொல்றீங்க. இன்னொரு பக்கம் செங்கோட்டையனோட 1 மணி நேரம் டிஸ்கஷன். என்ன கேம் இது? அதுதான் கேம். பிஜேபி வந்து ஏடிஎம்கேவை கான்கோர் பண்ணுற கேமு. எடப்பாடி இல்லாமல் வேறொருத்தரை லீடர்ஷிப்புக்கு கொண்டு வந்து ஆல்டர்னேட் பண்ண முடியுமான்றது தான் டிஸ்கஷன். இல்லை, அப்போ எப்படி செங்கோட்டையனை விளக்குறது தொடர்பாக அவங்கள்ட்ட டிஸ்கஷன் இவர் பண்ணியிருப்பார் சார். ஒரு நோட் சொல்லியிருப்பார் சார் அவங்ககிட்ட டிஸ்கஷனில். செங்கோட்டையனே என்ன நோட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனார். நான் பொதுச் செயலாளர் சொல்வதை மீறி நான் எதுவும் சொல்வதற்கில்லை. நான் போயிட்டு ஹரித்வாரில் ராமர் கோயிலை பார்க்க போகிறேன். குழந்தை ராமர் ஹரித்வாரில் இருக்கிறது சிவன் கோயில்.
உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். அங்கே போயிட்டு குழந்தை ராமரை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு இவர் போகிறார் இல்லைங்களா, அப்போவுமே பணிவோடு தானே இவர் போகிறாரு. பொதுச் செயலாளரை மீறி போகவே இல்லையே, நான் போகிறேன் டிஸ்கஸ் பண்ணுறேன் அப்படின்றதுலாம் இல்லையே. அங்கே போய் உட்காந்து அமித்ஷாவோட டிஸ்கஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் கட்சி தலைவர் எடப்பாடி அமித்ஷாவா? இதில் 2 புள்ளி வருது இல்லையா? தமிழ்நாட்டினுடைய பாஜகவினுடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறப்போ ஒரு பக்கம் நயினார் நாகேந்திரன் பாஜகவினுடைய டெல்லி தலைமையிடம் பேசி ஒருங்கிணைப்பு பற்றிய விஷயங்களை நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்றார். இன்னொரு பக்கம் அண்ணாமலை என்டிஏ கூட்டணியில் டிடிவி தினகரனும் அதே மாதிரி ஓபிஎஸும் தொடரணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ டெல்லி தலைமை இந்த 2 குரலில் எந்த குரலை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க சார்? டெல்லி தலைமை இந்த 2 அண்ணாமலையுடைய குரலை வந்து அக்செப்ட் பண்ணோன்றதுலாம் இல்லை சார். நாங்கள் ஒருங்கிணைப்பு சம்மந்தமாக நான் டிஸ்கஸ் பண்ணுறேன்னு. என் பாயிண்ட் என்னன்னா, அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பு பற்றி விவாதிக்க வேண்டிய இடம் அதிமுக தலைமை கழகமே தவிர அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பை பற்றி விவாதிக்கிறது அமித்ஷா வீடா? பிஜேபி ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் அதிமுகவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸா? அஇஅதிமுகன்னு பேர் வச்சது இருந்தாலும் அவங்களுடைய தலைமை கழகம் லாய்ட்ஸ் ரோடு தானே, எம்ஜிஆர் மாளிகை தானே. அங்கே டிஸ்கஸ் பண்ணாமல் அந்த கட்சி தலைவர் ஒருத்தர் நேராக எடுத்துன்னு போய் டெல்லியில் டிஸ்கஸ் பண்ணுறாருன்னா அப்போ உங்கள் கட்சி அடகு வைக்கப்பட்டதுன்னு வரக்கூடிய ஒரு அலிகேஷன் இருக்கு இல்லையா, அந்த அலிகேஷனுக்கு வலு சேர்க்குற மாதிரி தானே இந்த விஷயங்கள்லாம் வருது. அப்போது ஒன்று அவரை கட்சியை விட்டு நீக்கணும், இல்லைனா கூட்டணியை முறிக்கணும். இந்த 2 ஆப்ஷன் தான். இந்த 2 ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் எதை செய்வீங்க? 2மே செய்யலை, பாஸ் பட்டன் தான் போட்டிருக்கீங்க. ரைட்டா? அவ்வளோ சீக்கிரம் முடிவெடுக்க முடியாது. கூட்டணின்றது அவருடைய முக்கியமான பொறுப்புகள்லேருந்து அவர் செங்கோட்டையனை விலக்கியிருக்கிறாங்க. முக்கியமான பொறுப்புகள்லேருந்து ஒருத்தரை விளக்குறாங்கன்னா அவருக்கு எதிராக அந்த கட்சி இருக்குன்னு தானே சார் அர்த்தம். ஒருத்தருக்கு எதிராக அந்த கட்சி இருக்கும்பொழுது கூட்டணி கட்சியை சேர்ந்த நீங்கள் எப்படி சார் கூப்பிட்டு 1 மணி நேரம் உட்காந்து? அதுதான் இப்போ செங்கோட்டையன் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய முக்கியமான பதவிகள் 2 பொறுப்புகளை பறிச்சிருக்கிறாங்க. ஆனால் அடிப்படை உறுப்பினர்லேருந்து அவர் நீக்கலை. இது மறைமுகமாக பாஜகவுக்குமான எச்சரிக்கை தானே. நீங்கள் எத்தனை பேரை தூண்டி விட்டாலும் நாங்கள் அத்தனை பேரை கட்சியிலேருந்து நீக்குவோம், நாங்கள் யாருக்கும் பயப்பட மாட்டோம், டெல்லி எங்களை கட்டுப்படுத்த முடியாது, எங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ராயப்பேட்டையில் தான் இருக்குது அப்படின்னு தானே சொல்கிறாங்க. அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் நீக்கிறீங்களே, நீக்கிறவர் எங்கே போகிறாரு? டெல்லிக்கு போகிறாருல, ஹரித்வாருக்கு போகிறேன்னு டெல்லிக்கு போகிறாரு. அமித்ஷாவை ஹவர்ஸில், அதாவது மிகப்பெரிய டிஸ்கஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அமித்ஷாவை சாதாரணமாக யாராலையும் மீட் பண்ண முடியாது. அவரை மீட் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 தொழிலதிபர்கள் காத்து கிடப்பாங்க. 1 மணி நேரம் இல்லை 1 செகண்ட் அவருடைய கண் அசைவுக்காக இந்தியா முழுக்க காத்து இருப்பாங்க. அவர் வந்து உட்காந்து 1 மணி நேரம் செங்கோட்டையனோட பேசுகிறாருன்னா அப்போது உங்கள் கட்சியை எந்த அளவுக்கு அவங்க காயின் பண்ணுறாங்க, உங்கள் கட்சியை கபலீகரம் பண்ணுறாங்க, உங்கள் கட்சிக்கு தலைவராக அவங்க வராங்க, நீங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு கீழே இன்னும் அடிபணிஞ்சு போவீங்க அப்படின்ற கேள்வியெல்லாம் அதிமுக தலைமையை நோக்கி எழுப்பப்படுதில்லை சார்.